மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடன் நிறுத்த வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை கால வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி குறித்த உண்ணாவிரத போராட்டமானது மாணவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன்படி விதிகளுக்கு புறம்பாக நடைபெற்ற மாணவர்கள் மீதான விசாரணைகளை உடன் நிறுத்து, போராடுதல், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய், விரிவுரையாளர்கள் மீதான முறைகேடுகளை பாரபட்சமின்றி விசாரணை செய், மாணவர்களின் கற்றலிற்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். வணக்கம். சிவகஜன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இன்றைய தினம் மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய பழிவாங்கல் நடவடிக்கைகள் தொடர்பில் எமது கண்டனங்களையும் அதே போல அந்த முறையற்ற விதிகளுக்கு புறம்பாக இடம்பெறக்கூடிய அந்த விசாரணைகள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்தி உடனடியாக பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழகத்துக்குள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கூறி கால வரையறை இல்லாமல் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே மாணவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட குற்றத்திற்காக இந்த மாணவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக சொல்ல போனால், ஒரு மாணவர்கள் அனைவரையும் பரீட்சைகளுக்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பணியிலே நிர்வாகத்தினுடைய குறைகளை சுட்டி காட்டிய காரணத்திற்காக விஞ்ஞான பீடத்தினுடைய மாணவர் ஒன்றிய தலைவர் அதே போல மாணவர் ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் ஆகியோருக்கு கடந்த வருடம் 5ஆம் மாதம் 31ஆம் திகதி வகுப்பு தடையானது விஞ்ஞான பீட பீடாதிபதியாலே விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது இன்றை வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றங்களுமே இல்லாமல் மாணவர்கள் வகுப்பு தடையிலே நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவை முற்று முழுதாக பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய சுற்று நிரூபம் இலக்கம் 946 கீழ் முற்று முழுதாக அதனை முழுமையாக புறந்தள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் மீது இந்த பழிவாங்கும் படலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்திற்கு 1ஆம் ஆண்டு மாணவர்களாக உள்நுழைந்து தமது 1ஆம் ஆண்டிலே கற்பதற்குரிய 3 பாடங்களிலே தாங்கள் விரும்பிய பாடம் கிடைக்கவில்லை என்று 169 மாணவர்களாலே முறைப்பாடுகள் அன்றிருந்த கலைப்பட மாணவர் ஒன்றியத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது தொடர்பிலே நிர்வாகத்திடம் எந்தவித கோரிக்கைகளும் நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே அந்த மாணவர்கள் தங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் எமக்கான உரிமை வேண்டும் என்று கோரி உரையாடி இருக்கிறார்கள். நாங்கள் போராட வேண்டும், எமது குரலை நாங்கள் தான் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த மாணவர்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே உரையாடலை மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உரையாடல் நிர்வாகத்தினாலே கண்காணிக்கப்பட்டு உரையாடினார்கள் என்ற ஒரு குற்றத்திற்காக அந்த 2 மாணவர்கள் மீது தற்பொழுது வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த நாட்டிலே அனைவருக்கும் போராடுவதற்கும் கருத்தை வெளியிடுவதற்கும் முழுமையான சுதந்திரங்கள் இருந்தும் வாட்ஸ்அப் குரூப்பிலே கதைத்ததற்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்ட அதிசயம் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தான் நிகழ்ந்திருக்கிறது. அதுபோல நிர்வாகத்தை கேள்வி கேட்டதற்காக கடந்த 9ஆம் மாதம் கலைப்பீடத்தினுடைய தலைவராக இருந்தவருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டு 9ஆம் மாதத்திலிருந்து தற்போது வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் இன்றி அதிலும் 5 மாணவர்களுக்கு தற்பொழுது வகுப்பு தடை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாணவர்கள் அதை செய்து விட்டார்கள், இதை செய்து விட்டார்கள் என்று சொல்லி மாணவர்கள் மீது இந்த நிர்வாகம் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு காட்டக்கூடிய வேகத்தை கோவிலுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய கல்லாசனங்களை சேதப்படுத்திய விரிவுரையாளரின் மீது இத்தனை மாதங்களை கடந்தும் 6 மாதங்களை கடந்தும் எந்தவித நடவடிக்கைகளையும் மாணவர் ஒன்றியம் கோரிக்கையாக 2 தடவைகள் கோரியிருந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை.